ஏலங்கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், கடுகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, நெய் சேர்த்தோம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் வறுத்து எடுத்துருக்கேன், மல்லித்தூள், மிளகு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ கட் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம். அது கூடவே கொஞ்சமாக தயிர் உங்களுக்கு தேவையான அளவு அதையும் சேர்த்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்துட்டு மசாலாலாம் வெந்துட்டு இப்போ பாசுமதி அரிசி ஒரு ஹவர் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். தண்ணி தேவையான அளவு வச்சுக்கிறணும். இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும். இது இப்படியே நெருப்பை குறைச்சி மூடி வச்சிடணும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.